ஸோ சிஐடியோட வேலை வந்து ரியலி சேலஞ்சபிள் ஜாப்னு தான் சொல்ல முடியும் அந்த காலகட்டம். நான் போலீஸில் அந்த காலகட்டம் எப்போதும் சொல்லுவேன், கேங்ஸ்டர் அப்படின்னு அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் சேர்ந்த காலகட்டம் வந்து கேங்ஸ்டர்னாவே சீனர்கள் தான் நான் பார்த்தேன். அங்கேயே நம்ம தமிழர்கள் வந்து இந்த வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் காலம் போக போக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மவர்களும் வந்து இந்த குண்டர் கும்பலில் வந்து அதிகமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. பிஃபோர் ஐ கோ ஃபார் இந்த செக்ஷன் 8 வாழ்ந்த காலகட்டம். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டமே வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பிளான். அதாவது ட்ரைனிங் டைம்லேயே வந்து நான் 100 வெள்ளி எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அது என்னோடய டிசிப்ளினாக வந்து பெற்றோர்களுக்கு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணேன். சம்பளம் அந்த காலத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்து எனக்குலாம் 350 வெள்ளி சம்பளம். ஸோ செலவுகள் போக 100 வெள்ளி ஒரு ஒரு சேவிங் இருக்கும். அதில் ஒரு 100 வெள்ளி வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அது ஐ ப்ராக்டிஸ் தட். அப்புறம் இங்கே பிஜேக்கு வந்தேன். பிஜேக்கு வந்தோடனே சாப்பாடும் அப்படி தான். கேன்டீனில் கூட்டாளிங்களாம் வந்து புக்கு தீக்காளியமாக போட்டுருவாங்க, எல்லாம் கடை எழுதுவாங்க. நான் வந்து அந்த பழக்கமே வைக்கல. ஸோ இருக்கிறத வச்சு தான் அடுத்த கட்டம் போகிறதுக்கு வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வேன். அதில் வந்து எப்போதும் நான் வந்து பிளான் பண்ணேன், ஒரு நாளைக்கு வந்து 7 வெள்ளி தான் செலவு பண்ணணும். லன்ச் 3 வெள்ளி, டின்னர் 3 வெள்ளி, பிரேக்ஃபாஸ்ட் வந்து 1 வெள்ளி. அப்போலாம் விலையெல்லாம் வந்து இந்த மாதிரி விலைவாசிகள் இல்லையே. ஸோ அந்த காலகட்டம் விலைவாசிகள் பசியாரலாம், 1 வெள்ளிலாம் பசியாறிடலாம். ஸோ அதுதான் என்னோடய பிளான், 7 வெள்ளி. அன்றைக்கி வந்து ஒரு நல்ல கூட்டாளி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க செலவுலேயே சாப்பிட்டு போயிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் நான் வந்து பயணித்தது. ஒரு சமயம் வந்து செக்ஷன் 8 வந்து ஒரு வயசானவங்க, இன்னும் ஞாபகம் இருக்குது, சோறு வந்து நான் சமைச்சிக்குவேன். அவங்கள்ட்ட கறி எடுப்பேன். ஒரு மாதத்துக்கு வந்து 70 வெள்ளி அவங்கள்ட்ட வந்து அந்த கறி எடுக்கிறதுக்கு காசு கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய அனுபவம். அதாவது லைஃப் லாங் வந்து நம்ம ஒரு படிப்படியாக வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. கஷ்டப்பட்டுன்னு பெருசாக நான் வந்து இங்கே நான் சொல்ல விருப்பப்படல. இந்த ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு தான் வந்து ஐ லைக் டு ஷேர். அதுக்குரிய அங்கே பிஜியில் செக்ஷன் 8 தங்கிட்டு அப்புறம் சிஐடியில் போனோடனே அடுத்த நண்பர்களில் வந்து அந்த காலகட்டம் வந்து கொஞ்சிக்கலாம், அது எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டம் தான் வந்து 1990 வந்து நவம்பர் 2 என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து இன்ஸ்பெக்டர் செல்வம் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து சூப்பர்டென்டாக ரிட்டையர் ஆகிட்டார். அவர் வந்து சேர்ந்தார். ஸோ அவர் வந்து சேருவோம், நான், அவர், எஸ்ஐ விஜய், அப்புறம் வந்து கோவிந்தன், டிஎஸ்பி கோவிந்தன், இன்றைக்கி லேட் அலெக்ஸ். இப்போ நாங்களாம் சேர்ந்து அப்புறம் மிஸ்டர் ஜோ. ஸோ நாங்களாம் சேர்ந்து ஒரு வீடியோ எடுப்போம். ஒருத்தர் கேரளா தங்கிக்கிட்டு ஒருத்தர் இங்கே தங்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம எல்லாம் ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், நம்ம ஒரு வீடு எடுப்போம் அப்படின்னு தான் ஜலாங்கா சிங்கில் வந்து செக்ஷன் 6 வந்து ஒரு வீடு எடுத்தோம், ஒரு மாடி வீடு, ஒருத்தருக்கு ஒரு ரூமு. அது அந்த அந்த காலகட்டம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் போய் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ செக்ஷன் 8 வந்து செக்ஷன் 6க்கு போயிட்டோம், சிஐடியில் வேலை. ஸோ இந்த இந்த 5 பேரும் வந்து ஏற்கனவே வந்து சிஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ எங்கள்கிட்ட உள்ள புரிந்துணர்வு, ஒன்றா சாப்பிட போவோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து என்னோடய சிஐடி பயணம் வந்து அங்கே இன்னும் செம்மையாக தொடங்குனுச்சு. அதே நேரத்தில் வேலையை வந்து சாதாரண வேலை இல்லை, ஒரு சேலஞ்சான வேலை. சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி வந்து நிறைய குண்டர் கும்பல் ஒட்டி பிரச்சனைகள். நாங்கள் அந்த டைமில் வந்து ஒரு பெருமையாக அப்படின்றதுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ஹீரோஸ் தான். எல்லா இடத்துலையும் இருப்போம். எல்லா பிரச்சனைகளும் வந்து அந்த பிரச்சனை களையிறதுக்கு இந்த குற்றவாளிகளை தேடி அலையிறதுல அதில் வந்து நாங்கள் வந்து அந்த டைமில் நாங்கள் கொஞ்சம் பேர் போன ஒரு குரூப்னு வச்சுங்களேன். கேரள வந்து துவான் ரவி, அவர் மொட்டை ரவின்னு சொல்லுவாங்க. கிளைங்களை இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வந்து துவான் பிரபான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பிஜியில் வந்து துவான் செல்வம் இந்த குரூப், எங்கள் குரூப்பு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த பயணன்றது வந்து நிறைய சக்ஸஸில் வந்து நாங்கள் வந்து அந்த டைமில் கண்டோம். சிஐடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கேஸுங்கன்னா பிடிச்சிரும். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா வந்து இந்த திருவிழாவில், இந்த கோயில் திருவிழாலாம் நடக்கும், ரதம் போவோம். நாங்கள் வந்து டீம் நடப்போம், ரதம் கூடயே நடப்போம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரக்கூடாது, சேட்டைகள் நடக்கக்கூடாது. அங்கே நடக்கிற தாய்மார்கள் பிள்ளைகளாம் வந்து ஸ்மூத்தாக வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த திருவிழாவை. சரியாக சாமி கும்பிடணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து அதை வந்து என்ஷூர் பண்ணுவோம்.